செய்யணும், எப்படி வேலை. யாருக்கான ஆட்சி இல்ல, திமுகக்கான ஆட்சி தான், கழகத்துக்கான ஆட்சி தான். இனி 2026 வரல, இதுக்கு வர காலம் எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக ஆட்சி காலம் மட்டுமே தான். ஏன்னா இது ஒண்ணு கற்பனையில பேசல, நடந்த உண்மையை பேசுறோம், நடந்த சாதனையை பேசுறோம். சரிங்களா? தனிப்பட்ட விஷயம் யார் வேணாலும் எது பேசலாம். இப்போ ஒரு பைத்தியக்காரன் எடுத்துங்களேன், பைத்தியக்காரனை கேட்டா நான் பைத்தியக்காரன் இல்லைன்னு தான், ஆனா செக் பண்ணாம பைத்தியக்காரனா தான் இருப்பான். அந்த மாதிரி தான் நடிகர்களும், நான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய இது, நான் தான் விதி விலக்கு. யதார்த்தம் என்ன, நீ ஒரு எப்படி சொல்றது, நீ ஒரு பயந்தாங்கோலி, முதுகெலும்பு இல்லாதவன், ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதவன், ஒரு மக்களை போய் தனியா பார்க்க மாட்டேன், ஒரு மக்கள்கிட்ட போய் பேச மாட்டேன், ஆனா நீ முதலமைச்சர் ஆயிடுவேன். நல்ல கற்பனை திறனு. அதான் ஒருத்தன் எழுதி குத்து நீ நடிச்ச, இப்போ ஒருத்தன் எழுதி உனக்கு மேல இருக்கிற டெல்லியில ஒருத்தன் எழுதி கொடுக்குறான், நீ அந்த மாதிரி பேசுற, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. தீய சக்தி என்ற வார்த்தையை யார் யூஸ் பண்ணுவா? பெரியார் யூஸ் பண்ணுவாங்களா? பெரியாரே தலைவரா எடுத்துக்கிறவங்க தீய சக்தி, இந்த தீய பேய் பிசாசு கெட்டது அப்பெல்லாம் பெரியார் பேசுவாங்களா? இவன் முழுக்க அந்த எப்படி சொல்றது, அந்த பிஜேபி சங்கிக கூட்டமாயிட்டா, அந்த சங்கிகளுக்கு தான் இந்த தீய சக்தி, ஆக்கிர சக்தி, இந்த சக்தி, கெட்ட சக்தின்னு. திமுகவை பொறுத்தவரையிலும் சும்மாலாம் வரல, 100 வருஷம் வரலாறு இருக்கு எங்களுக்கு, புரியுதுங்களா? நம்ம இன்னைக்கு இவனை மாதிரி சினிமாவில் நடிச்சுட்டு கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு ரைட்ல மாட்டிக்கினேன், உனக்கு ஃபைன் காட்டணும், இல்லை நீ ஜெயிலுக்கு போகணும், அதுக்கோசம் டெல்லியில என்ன எழுதி கொடுக்கலாம்னா நீ அதை பேசுற, நீ வேலை செய்யற. இப்ப தமிழ்நாட்டில் வேலை செய்யல, சீமான் வேலை செய்யலையா? இப்ப எடப்பாடி பழனிசாமி வேலை செய்யலையா? இப்ப பன்னீர்செல்வம் வேலை செய்யலையா? இப்ப தினகரன் வேலை செய்யலையா? அந்த மாதிரி நீ ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். நீ ஒன்னும் எங்களுக்கு பெரிய ரோல்லாம் கிடையாது. பொய் பிரச்சாரம், திமுக பொய் சொன்னா முதலமைச்சர் ஆயிடலாம். ஏன்னா உதாரணத்துக்கு எம்ஜிஆர் ஆயிட்டாரு, பொய்யை மட்டுமே சொல்லி தமிழ்நாட்டுல முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆயிட்டாரு, அடுத்தது ஜெயலலிதா ஆயிட்டாங்க. அடுத்தது இவனுக்கு என்ன பண்ணணும், மக்கள் பொழிப்பெல்லாம் தேவையில்லை, மக்களை பத்தி யோசிக்க தேவையில்ல, மக்களை பத்தி பேச தேவையில்ல, மக்களை பத்தி யோசிக்க தேவையில்ல. பொய் சொன்னா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆயிடலாம். பொய் முதலமைச்சர் ரெண்டே குவாலிட்டி, கொஞ்சம் பிரபலம், நிறைய பொய், அது இருந்தா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆயிடலாம். உதாரணத்துக்கு ஆயிருக்காங்க, எம்ஜிஆர் ஆயிருக்காரு, ஜெயலலிதா ஆயிருக்காங்க. இவங்க வரலாறு என்னன்னு கலரி பார்த்தா பொய். பொய் மக்கள் சேவை என்ன இருக்கும், எதுவுமே கிடையாது, சர்வாதிகாரம் மட்டுமே தான் இருக்கும். ஆனா திமுக ஆட்சி அப்படி கிடையாது, எல்லாருக்கான ஆட்சி, நமக்கான ஆட்சி. இப்ப திமுக ஆட்சி வந்தாதான், இப்ப எனக்கு இருக்கிற ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு நல்ல வேலைக்கு போனோம், நல்ல ஒரு அடுத்த கடத்துக்கு போனோம், இன்னும் ஒரு 50 வருஷம் திமுக ஆண்டாதான், இன்னும் 100 வருஷம் திமுக ஆண்டாதான், என் பேரன் நல்லா இருப்பான், என் பேத்தி நல்லா இருக்கும், என் தலைமுறை நல்லா, திமுக ஆட்சிக்கான மட்டும்தான். இப்ப நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா எங்க அப்பா திமுக ஓட்டு போட்டாரு, எங்க தாத்தா திமுக ஓட்டு போட்டாரு, இடைப்பட்ட காலத்துல திமுக ஆட்சி ஆண்டுது. அந்த ஒரு இதுல நான் ஒரு சூத்திரனா இருக்கட்டும், நான் ஒரு திராவிடம், நான் இன்னைக்கு ஒரு கட்டத்துல உயர்ந்து நிக்கிறேன்னா திமுக மட்டுமே தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்லை. இனி வரும் காலம் எல்லாமே திமுக காலம் தான், தமிழ்நாடு திமுக நாடு தான், இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா பேக் போன்ன்றது ஒண்ணு கிடையாதுண்ணே. நீ ஒரு தலைவரா ஏத்துக்கணும்னா தலைவரை இந்த ஒரு வழி மட்டும்தான். நீ இப்ப சொல்றதெல்லாம் கேக்குற, இப்ப யார் பேச சொன்ன, ஜெயலலிதா பேரை சொன்னா ஓட்டு வரும்னு நினைச்சுக்கிட்ட, எம்ஜிஆர் பேரை சொன்னா ஓட்டு வரும், நீ கலைஞர் பேரை சொல்ற, நாளைக்கு எங்க தளபதி பேரை சொல்லுவேன், உதயண்ணன் பேரை சொல்லுவேன். உனக்கு என்ன நோக்கம், தமிழ்நாட்டுல திமுகவை ஒழிக்கணும். உனக்கு மேல இருந்து ஆர்டர் போட்டாங்க, டெல்லியில இருந்து ஆர்டர் போட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி திமுக ஓடி தொங்கு சட்டசபை வரட்டும், நாங்க ஆட்சி அமைச்சோம், பிஜேபி அதுக்கான நோக்கத்திலே தான் சுத்தி தவிர அதோட வேலைக்காரனை தவிர தனிப்பட்ட தகுதியெல்லாம் எதுவுமே கிடையாது. அரசியல்ன்றது சாதாரண விஷயமா? படத்துல நடிக்கிறது அரசியலா? அவர் படத்துல 100 பேர் அடிச்சிருவாரு, நிஜத்துல 10 பேர் அடிக்க முடியுமா, 2 பேர் அடிக்க முடியுமா? வரால கத்தி படத்துல எத்தனை பேர் வேணாலும் சண்டை, நைட்ல சண்டை போட்டு கோய் கொஞ்சம் அமுகிற மாதிரி அமுகிடுவாங்க. அந்த மாதிரி படத்துல வர்றது இயல்புக்கா அவரே தெரியும். இப்பவே கொஞ்சம் பாதி பைத்தியம் ஆயிட்டான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, மீதி பைத்தியமா ஆயிடுவான். அதனால நம்ம அவனை பத்தி யோசிக்க. இப்போ நீங்க கேட்கவே தான் சொல்றேன், திமுக காரன் பார்வையை பொறுத்தவரை விஜய் எப்படி இருக்கானா, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவனை பத்தி நாங்க ஏன்டா யோசிக்கிறோம், அப்படிதான் நாங்க பாக்குறோம் அவனை. நாங்க நம்ம ஒரு பெரிய அரசியல் மாற்றி அரசியல் அவர் கிழிச்சிருவாரு, அவர் அப்படியே நாட்டையே மாத்திடுவாரு, அப்படியே 234 தொகுதியிலும் அவர் சீட்டா 234 தொகுதியும் பிடிச்சிருவாரு, ஒரு தொகுதியில டெபாசிட் வாங்க மாட்டான், அவன் நின்னாலே தோத்துருவான் இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்துச்சு, எது பொய் எது உண்மைன்றது. நீ ஒரு விஷயத்த இது போயிட்டா, இதை நீ இவ்வளவு நேரம் போய் சிறனி, ஏன்னா சோசியல் மீடியா இவ்வளவு பேர் நாங்கெல்லாம் படிக்க எழுத தெரியாதுங்களா? எங்க அப்பாவை ஏமாத்தலாம், எங்க தாத்தாவை ஏமாத்தலாம், எங்களை ஏமாத்த முடியுமா?
எங்களை ஏமாத்த உண்மை நீங்க ஒரு போய் சொன்னா நீங்க உங்களுக்கு அறிவில் யோசிக்க மாட்டீங்களா? அதனால இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு அப்புறம் வருங்காலம் எல்லாமே திமுக காலம் மட்டுமே தான். எடப்பாடி 2000 ரூபாய் இல்லைங்க, வாயில 10,000 ரூபாய் கூட கொடுக்கலாம், புரியுதுங்களா? 2000 ரூபாய் இல்லை, 1 லட்ச ரூபா கூட கொடுப்பாரு. எல்லாம் திமுக பண்றது பாது. முதல்ல இப்ப திமுக தான் முதல்ல மகளிர் உரிமை தொகை திமுக தான். ஏன் அந்த 10 வருஷம் ஆண்டு இருந்த 10 வருஷம் அடிமையா இருந்தது, அந்த அறிவு இல்லையா அவனுக்கு? சரி 10 வருஷம் அந்த அம்மா இருந்தது, அந்த அம்மாவுக்கு ஆமா போட்டீங்க, அந்த அம்மா காலைக்கில குஞ்சுங்க. 4 வருஷம் இந்த 4.5 வருஷம் இந்த அப்ப தோல்லையா அவனுக்கு? நான் 1000 ரூபாய் கொடுக்கணும், இலவச பேருந்து உண்ணும். அப்ப நல்ல திட்டம் உனக்கு எதுவுமே தெரியல. முழுக்க பிஜேபிக்கு அடிமையா இருந்துட்டு அவன் எது சொன்னாலும் எல்லாத்தையும் நீட்ல இருந்து NRC வரல எல்லாத்தையும் கைது போட்டேன். இன்னைக்கு நான் வந்து எல்லாத்தையும் எப்படி நம்ப சொல்றீங்க? என்ன ஆதாரம் இருக்குது? என்ன வரலாறு இருக்குது? முதல்ல அதிமுக வரலாறுண்டா. அதிமுக எதுக்காக உருவாச்சு? அதிமுகன்னு ஒரு கட்சி இந்திரா காந்தி எல்லாம் அதிமுகவே ஒண்ணு கிடையாது. ஏடிஎம்கே ஒன்று ஆரம்பிக்கல, எம்ஜிஆர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. இப்ப விஜய்க்கு வந்த அதே நிலைமை தான் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு வந்தது. வேற எந்த வரலாறும் கிடையாது. அதிமுகவும் சரி, இப்ப இருக்கிறதுனா கோய் குஞ்சா அனில் குஞ்சு அந்த கட்சிக்கு அவ்வளவுதான் எங்க மைண்ட்ல இருக்கிறான். இல்லை ஒண்ணுங்க, நாங்க அவங்கள பத்தி யோசிக்கவே இல்லை. நாங்க வந்து அவங்கள பத்தி யோசிக்கவே இல்லை. அவளை பத்தி திமுக பார்வையில நாங்க வேலை செஞ்சிருக்கோம். நாங்க இவ்வளவு சாதனை பண்ணிருக்கோம். எங்க இதுல இவ்வளவு வேலை இவ்வளவு முன்னேற்றம் நாங்க அடைஞ்சிருக்கோம். அதை வச்சு நாங்க ஓட்டு கேட்க போறோம், அவ்வளவுதான். திமுக ஆட்சி காலம்ன்றது மக்களுக்கான ஆட்சி காலம், மக்கள் வளர்ச்சிக்கான ஆட்சி காலம். சூஸ்தர உயரணும்னா திமுக ஆட்சி காலத்தால மட்டும்தான் உயர முடியும். அவருக்கு திராவிட மாடல்லாம் எப்படி தெரியும்? அவருக்கு ஆரிய மாடல்லாம் தெரியும், சங்கிங்க மாடல்லாம் தெரியும். அவர்கிட்ட நம்ம திராவிடத்தை பத்தி பேசணுமா? நீங்க சொல்லுங்க. பெரியார் கால நக்கினதால மட்டும்தான் அவருக்கு அரசியல் அடையாளமே கிடைச்சது. பெரியார் கால நக்கினதால் தான் நீ ஒரு தலைவனாவே ஆக்கப்பட்ட. இனி நீ ஒரு தலைவனா ஆயிட்ட. சங்கி உங்ககிட்ட காசு கொடுறான், பெரியாருக்கு எதிராக நில்லுன்றான், நிக்கிற நீ காசு வாங்குற. நீ ஊர்ல இருந்து வரும்போது மாத்திக்க துணி இல்லாம வந்த. இன்னைக்கு வீட்டு வாடகை 3 லட்சம், உனக்கு 10 காரு, வீட்டுல வேலை செய்யறவங்க மட்டும் 23 பேரு. உன் புள்ள படிக்கிற காலேஜ் வந்து குறைஞ்சது 30 லட்சம் வருஷத்துக்கு ஃபீஸ். இதான் யாரு கொடுக்குறா? சங்கிங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த எலும்புக்கு போல நாய்க்கு எலும்பு போடலையா, வேட்டை நாயெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணுவோம், அப்பப்போ எலும்பு போட்டு யாராவது வந்து அவுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி அதை வச்சு வளர்க்குறாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெரியசாலாம் நம்ம அதை பார்க்க தேவையில்லை. எங்களை பொறுத்தவரையிலும் இந்த விஜயா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், இது எப்படி சொல்றது, இந்த எடப்பாடியா இருக்கட்டும், யாருமே நாங்க இவங்களை எப்படி பாக்குறோன்னா பிஜேபியோட வேலைக்காரனுங்க, அவ்வளவுதான். நாங்க அப்படி கிடையாது. எங்களுக்கு எஜமானரே கிடையாது. நாங்க திராவிட, இது திராவிட நாடு, இது திமுக நாடு. இது இப்படிதான் இருக்கும். இது அடுத்த கடத்துக்கு வளரும். நீங்க பார்த்து வயிறு எரிஞ்சு கடைசி வரல கத்தி சாவுங்க, அவ்வளவுதான். ஓகே.